வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தாங்க. பாருங்கள், மீன் குழம்பு அருமையாக இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டியில் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம லைட்டாக சீரகம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இது பண்ணோடனே நல்லா வதக்கி விட்டு, நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க, நீட்டாக கீரி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணுங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 நம்பர் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி எடுத்து மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கோங்க. நல்லா திக்காக ஒரு ஸ்டேஜ் வர அளவுக்கு வதக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காக வந்துச்சு பாருங்கள். தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி, இது கூடவே வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு, மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கரெக்டாக இந்த ப்ராசஸ்லேயே செய்யுங்க, அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா இதுவாகிடும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம வந்து 1.5 லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வர டைமில் வந்து நம்ம புளி ஊற்றணுங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த புளியை கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிப்போம். புளியை கரைச்சிட்டு நல்லா கிளந்து விட்டுக்கோங்க. கிளந்து விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். புளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ வந்து நம்ம மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம லைட்டாக கலரி விட்டு மீன் ஆட் பண்ணிக்க வேண்டியதாங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் எவ்வளோ பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், மீனை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே ஜென்டிலாக கலந்து விடுங்க. மீன்லாம் உடையாமல் லைட்டாக கலந்து விடுங்க. நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஒரு கொதி வந்தோடனே மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம், 1.5லேருந்து 2 நிமிஷம் வச்சா போதுங்க. குழம்பு பாருங்கள், நல்லா கொதி வந்து மீன்லாம் அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா சுவையான மீன் குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.